Welcome. So this is CBSE Max 10th in Tamil. So pair of linear equations in two variables. So the lesson on a topic exercise 3.2. This is the question number 3. So on comparing the ratios a1 by a2, b1 by b2 and c by c2, find out whether the points pairs of linear equations are consistent or inconsistent. So that intersect at only one point. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க many points அதுக்கப்புறம் no point அப்படிதானமா அதாவது parallel line ஸோ இதுக்கு ஒன் பாயிண்ட்டுக்கு என்ன கண்டிஷன் a1 by a2 is equal to not equal to b1 by b2 ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் many points coincidence ஸோ அதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் சரியா அடுத்தது parallel மீட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா a1 by a2 ஈக்குவலாக இருக்கும் இந்த மூணாவது இருக்கு பார்த்தீங்களா c1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எப்போ கன்சிஸ்டன்ட்னு சொல்லணும்னா இந்த ஒன் பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க மெனி பாயிண்ட்ஸில் மீட் பண்ணாங்க ஸோ எப்படியோ ரெண்டு பாயிண்ட்ஸும் ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் மீட் பண்ணுது அப்போ கன்சிஸ்டன்ட்டி இந்த வேர்டுக்கும் நம்ம கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம் இதுக்கும் சொல்லலாம் இதுக்கு மட்டும் நோ கன்சிஸ்டன்ஸ் அதாவது இன்கன்சிஸ்டன்ட் சரியா ஸோ இந்த கண்டிஷனை தான் இங்கே பார்க்க போகிறோம் இது நம்ம இங்கே பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தீங்களா இங்கேயும் பார்த்துக்கலாம் இதுவும் ஈக்குவலாகவே இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் வரும் இங்கேயே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதாவது இந்த கண்டிஷன் போயிடும் சரியா ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம செகண்ட் கண்டிஷனுக்கும் தேர்ட் கண்டிஷனுக்கும் போகணும் ஓகே சரி இப்போது ஆனால் நம்ம எக்ஸாமில் வந்து இப்படி மட்டும் சிம்பிளாக பார்த்துட்டு சொல்லிடலாமா சொல்லக்கூடாது ஒன்றா தனித்தனியாக கண்டுபிடிக்கலாமா சரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் a1 எழுதுமா அதாவது தனியாகவே எழுதிக்கலாம் இப்போ இந்த 5 இந்த பக்கம் இருக்குது இல்லைம்மா ஸோ அங்கே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இங்கே கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை கொண்டுட்டு வந்தாலும் தப்பு இல்லை சரியா ஸோ இது வந்து a1 b1 c1 அடுத்தது இது செகண்ட் ஈக்குவேஷனில் 2x minus 3y equal to 7 ஸோ இது வந்து a2 b2 c2 சரியா இப்போ a1 by a2 a1 வந்து எத்தனைமா 3 a2 வந்து 2 சரியா ஓகே அடுத்தது b1 by b2 ஸோ அப்போ என்ன வரும் 2 by minus 3 ஸோ இங்கே இது ரெண்டும் நாட் ஈக்குவல் சரியா c1 by c2 என்ன வரும் சொல்லுங்கள் 5 by 7 இங்கே எழுதிரோமா c1 by c2 equal to 5 by 7 ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட் ஸோ நமக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன் a1 by a2 is not equal to minus 2 by 3 அதாவது இந்த மைனஸ் தானமா இது நான் மேலே நியூமரேட்டர் கொண்டு போயிட்டேன் அவ்வளோதான் அதாவது b1 by b2 ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இல்லாததுனால நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் இதுக்கு வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்லிடலாம் ஸோ தே ஆர் இன்டர்செக்டிங் அட் ஒன் பாயிண்ட் only one point so they are meeting so meet பண்ணுச்சுன்னா we can say the lines or the pair of lines is the pair is consistent so the pair is consistent சரியா ரெண்டு பேரும் மீட் பண்ணவே இல்லை parallel lines மீட் பண்ணவே இல்லை அப்படின்னா நம்ம inconsistent சொல்றோம் சரியா இது வந்து consistent தான் ஸோ இதில் ஒன்றுமே இல்லை தனித்தனியாக a1 by a2 b1 by e2 c1 by c2 ஸோ இங்கே a1 b1 நாட் ஈக்குவல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்ய தேவையில்லை வேறு அடுத்தது c1 c2 நமக்கு தேவையே இல்லை சரியா இப்போ நம்ம எழுதல இங்கே வந்து நல்லா ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இங்கே வந்து நம்ம a1 எழுதுகிறோம்மா அடுத்தது வந்து b1 எழுதணும் அடுத்தது c1 எழுதணும் மாற்றி இங்கே a1 செகண்ட் a2 a3 இப்படி எடுத்துடக்கூடாது சரியா அது வந்து தப்பு இப்போ நான் எழுதலே பண்ணேன் இந்த இடத்துல பிக்கு போகிறப்பெல்லாம் ஃபஸ்ட்டு ஏ வந்துடுச்சு ஸோ அது வந்து நம்ம ஹியூமன் மிஸ்டேக் மாதிரி வரும் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணணும் சரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் பட் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவீங்க அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு சம்மை வந்து அட்லீஸ்ட் 4-5 டைம்ஸ் செய்யணும் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்